ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, தக்காளி, சிறிதளவு தேங்காய், சீரகம், அப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் சிறிதளவு மஞ்சள் தூள், புளி, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மல்லித்தூள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மண் பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். சீ ஃபுட்ஸ்லேயே ரொம்ப நல்லதுன்னா அது ஃபிஷ் தான். ஏன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இந்த வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். லேசாக வதங்கினதுக்கப்புறம் இதில் வெள்ளைப்பூடும் சிறிதளவு இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நாம் இந்த மீன் குழம்பை வதக்கி அரைக்கிறதுனால இந்த மீன் குழம்பு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல கிரேவியும் உங்களுக்கு திக்னஸாக கிடைக்கும். இந்த மீன் குழம்பை தோசை, இட்லி, சாதம் நீங்கள் எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நறுக்கி வச்ச தேங்காவை நம்ம சேர்க்குறோம். இந்த ரெசிப்பியில் நீங்கள் துருவின தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லேசாக வதங்கட்டும். நம்ம மீன் சாப்பிட்றதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மீனில் கொலஸ்ட்ரால் கிடையாது. ஸோ மீன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம மிச்ச மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கலாம். சிறிதளவு தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். 2 தக்காளி நான் எடுத்துருக்கேன். இதில் 2 தக்காளி சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ மிளகு, சீரகம் போட்டு வதக்கிக்கோங்க. லேசாக வதங்கினா போதும். இந்த மிளகு சீரகம்லாம் ரொம்ப பொரியணுன்ற அவசியம் கிடையாது. இது கூட எடுத்து வச்ச புளி, இந்த புளி லெமன் சைஸுக்கு எடுத்துருக்கோம். இது கூடயே சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் சில்லி பவுடர் சேர்க்குறோம் 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் மல்லித்தூளும் இது கூட சேர்த்துக்கிறோம். இந்த மல்லித்தூளையும் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த குழம்பு நல்லா திக்காக வரணுன்றதுக்காண்டி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வச்சு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போது பேனை நல்லா ஹீட் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஊற்றி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் கடுகு தாளிக்கிறோம். நீங்கள் நான்வெஜ் ரெசிபி பண்ணாலே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, மிச்ச எண்ணெயை காட்டிலும். இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். இந்த ரெசிப்பியில் எல்லாம் வதக்கி அரைக்கிறதுனால இந்த டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாகவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற ஃபிஷ்ஷோட இந்த மீன் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த மீன் குழம்பு மண் சட்டியில் நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி பண்ணி நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது இது கூட கொஞ்சம் சிறிதளவு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. மீன் குழம்புக்கு கண்டிப்பாக வெந்தயம் போடணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போது நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் போடுறோம். அது கூடயே சிறிதளவு கருவேப்பிலையும் போடுறோம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் போட்டு தான் அந்த மசாலா அரைச்சிருக்கோம். ஆனால் தாளிக்கும் போது வெங்காயம் கண்டிப்பாக போடுங்க. இந்த வெங்காயம்லாம் லேசாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு லேசாக உப்பு போட்டிங்கனாவே சீக்கிரமாகவே வதங்கிரும். இந்த மீன் குழம்பை வச்சுட்டு நீங்கள் மறுநாள் சாப்பிட்டு பாருங்கள். மீன் குழம்பு டேஸ்ட்டு இன்னமுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தேவையான உப்பு போடுறோம். இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மீன் குழம்ப நீங்கள் எந்த மீன் வேணாலும் போட்டு வைக்கலாம். நாங்கள் இன்றைக்கி போட்டுறது
இது வந்து சின்ன மீன் தான் போடுறோம். உங்களுக்கு வந்து சீலா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மீனை நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு ஏற்கனவே வந்து ஊற வச்சுருங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த இதுக்கு நம்ம மசாலா எல்லாமே சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா வதக்கும் போதே மசாலா எல்லாமே சேர்த்து போட்டு அரைச்சிருக்கோம். மீனில் நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் என்ன வெரைட்டி வேணுனாலும் நீங்கள் வச்சு சேம் ப்ராசஸ் வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். சீலா மீனாக இருக்கட்டும், சால மீன், நீங்கள் இந்த மீன் எடுத்துக்கிட்டாலும் மீனாக இருக்கட்டும், சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் சேம் ப்ராசஸ் வச்சு பண்ணுங்கள். இந்த குழம்பு நார்மல் குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செட்டிநாடு வந்து மீன் கிரேவிலாம் சேம் ப்ராசஸ் தான் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக அந்த திக்னஸ் இருக்கும். ஆனால் நம்ம நார்மலாக வைக்கிறது கொஞ்சம் வந்து இந்த ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாமே வதக்கி அப்படியே வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச நம்ம பேஸ்ட் இருக்குல்ல, அதை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். நம்ம இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சதுனால இந்த மீன் குழம்பு வந்து அந்த மசாலோடு சேர்ந்துருக்கும். எல்லாமே தனித்தனியாலாம் இருக்காது. இந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து எண்ணெய் ஊற்றணும்ல, மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. ஒரு 5 நிமிஷத்துலேயே மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மீன் நல்லா வெந்துடும். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் ஸ்மைலி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.